வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரப்பட்டிவேல். என்னென்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னாவே ஃப்ரம் 2007-10 அந்த ரேஞ்சிலேருந்தே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் தேடக்கூடிய வேலை என்னவாக இருந்துச்சுன்னா, 2010 தான் முடித்தேன். அதனால் சொல்கிறேன். நாங்கள் தேடக்கூடிய வேலை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, மிஷின் ஆப்ரேட்டர். ஏன்னா மிஷின் ஆப்ரேட்டர் தான் கெத்து. ஏன்னா அந்த சிஎன்சி மிஷினில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு காலத்தில் அதனால் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில்னும் நிறையா பேர்த்துக்கே என்னென்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டா மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலை, மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும்தான் வேலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு, ஆமாம் இந்த வேலையை விட்டால் வேறு வேலையே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மிஷின் ஆப்ரேட்டராக மட்டும் நான் போய் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அது தப்பு கிடையாது. மிஷின் ஆப்ரேட்டராக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எனக்கு மிஷின் ஓட்டுற வேலை தான் பிடிச்சிருக்கு, அதனால நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னா ஓகே. இல்லை சார், எனக்கு வேறு வேலை எதுவும் கிடைக்கல, அதனால தான் நான் மிஷின் ஆப்ரேட்டராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத மிக மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எஸ், அதை தான் தப்புன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு, நான் இதில் தான் போக போகிறேன், இதில் தான் க்ரோ ஆக போகிறேன் அப்படின்னா ஓகேங்க ஐயா, சூப்பரு. இல்லை சார், வேறு எதுவும் கிடைக்கல, அதனால இதுதான் கிடச்சிச்சு. நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. அதனால் பிடிச்ச வேலைக்கு போகிறத விட்டுப்பட்டு கிடைச்ச வேலைக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. அதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன் அதில் என்ன சார் தப்பு இருக்குது? அதுலேயும் போய் கற்றுக்கலாம்ல. ஏன் மிஷின் ஆப்ரேட்டர் போனால் யாரும் உருப்பட முடியாதா? ஏன் மேல் லெவலில் வர முடியாதா? அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. பட் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிளும் நானும் நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்கிறேன். நானே நிறையா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக போயும் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு ஒரு மேனேஜர் லெவல் கேட்டகரியில் இன்றைக்கி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் சம்பளமும் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஃபீல்டை நான் குறை சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். இப்போ ஒரு மிஷின் ஆப்ரேட்டர்னால் என்ன வேலை மேக்ஸிமம் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே? ஆல்ரெடி மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் ஃபீல்டு, எஸ், ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ஜாப்ஸ் இருக்கும். ஒரு 10-15 டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சைஸை பொறுத்து இந்த வேரியண்ட் நிறையா இருக்கும் ஜாப்லேயே. அப்போ ஏதோ ஒரு வேரியண்ட் இப்போ ஒன்றும் இல்லை, SA 504 அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்குது, வாய்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஜாப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணி விடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? நிறையா காம்பனண்ட் வரும். அந்த காம்பனண்ட்டை வெயிட் பண்ணுறோம், எடுத்து லோட் பண்ணுறோம், கரெக்டாக ஃபிக்சரில் போட்டு டைட் பண்ணுறோம், அவ்வளோதான். வெளியே இருக்கிறோம், டோரை க்ளோஸ் பண்ணுறோம், மிஷினை சுவிட்சை தட்டுறோம், மிஷின் ஓடுது. ரன்னிங் சைக்கிளில் என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஓடி முடிச்சிச்சு, அது ஜாப் எடுத்து வெளியே வைக்கிறோம், திருப்பி அடுத்த ஜாப்பை லோட் பண்ணுறோம், லோட் பண்ணி திருப்பி டோரை க்ளோஸ் பண்ணுறோம், திருப்பி பட்டனை தட்டி விட்றோம், அது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஓடிட்டு இருக்கிற மீன் டைமில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த ஆல்ரெடி ஓடின ஜாப்பில் பர்கர் இருந்துச்சுன்னா லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு அதை தூக்கி அடுத்த ட்ராலியில் கொண்டு போய் வைக்கிறோம். இது 2வது பிழிஞ்சு வெறுந்தொல்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பலாம். ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்கலாம். திருப்பி அவ்வளோதான், அடுத்து இது வந்துடும், அடுத்து இவன் போயிடுவான். இப்போ வேரியண்ட் மாதிரி தான், ப்ரோக்ராமாக மாற்று, வேலை முடிஞ்சு. ஐயோ, ரொட்டீனாக 8 மணி நேரமும் இதே வேலை. 8 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஓட்டி வேறு ப்ளஸ் பண்ணி 12 மணி நேரம் 10 மணி நேரம் இதே வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன நம்ம கற்றுக்கிறது? சரி, இல்லை சார் அதெல்லாம் கற்றுக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் மாற்ற தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா தெரியாது. சரி, இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒரு வருஷம் அந்த கம்பெனியில் இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கம்பெனியில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுவாங்க? 2000. ஓகே, ஆவரேஜாக நீங்கள் 2000 3000 வச்சுக்க. 3000 ஜாஸ்தி தான், பட் ஓகே, 1500 ஒரு 3000 வரைக்கும் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குது. இன்க்ரிமெண்ட் சூப்பர். 15,000 வாங்கிட்டு இருந்தேன் சார், இப்போ 17,500 சம்பளம் வாங்குறேன். வெரி நைஸ். ஓகே, இப்போது இன்னொரு வருஷம் போச்சு, 20,000 சம்பளம். அப்போ ஒரு 3 வருஷத்தில் ஒரு 22,000 23,000 சம்பாதிப்போம். கரெக்டாக 25,000 சம்பாதிக்கிறோமே வச்சுக்கோமே. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா 25,000 சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? சும்மா வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போனாவே 18,000 19,000 சம்பளம் வாங்கிடலாங்க தம்பி. ஒரு டிரைவர் வேலைக்கு போனாவே நம்ம ஈஸியாக 20,000 25,000 சம்பளத்தை தொட்டலாம் தம்பி. அப்போ ஒரு இன்ஜினியர்னால் ஒரு இன்ஜினியர் வேலைக்கு தானே நம்ம போகணும். சரி சார், அப்போ கொடுங்க சார், ஒரு காரை நான் உடனே தயாரித்து தர்றேன் அப்படின்னா முடியாது தான், கரெக்டு தான். பட் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஏன்னா ஒரு இன்ஜினியர்னால் இன்ஜினியருக்கான ஒரு வேலை பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு க்ரோத் கிடையாது. நான் எழுதி தருவேன். நான் மிஷினை மட்டும் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், ஜாலியாக போவேன், 12 மணி நேரம் வேலை செய்வேன், படுத்து தூங்குவேன், திருப்பி எந்திச்சு போவேன், வேலை செய்வேன், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வரும், நைட் ஷிஃப்ட் போவேன், ஆஃப் நைட் போவேன், டே ஷிஃப்ட் போவேன். எதுக்குது? நம்ம இன்ஜினியர் அதை ஏன் மறக்கிறீங்கன்னு தெரில. சார் எனக்கே ஒன்றும் தெரியாது சார், நானே 20 அரியர் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தால் நம்ம இப்போ இன்ஜினியர் ஆகுது. அப்போ இன்ஜினியராக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறேன். போகிறீங்களா? மிஷின் ஆப்ரேட்டரா? சூப்பர், ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 1 வருஷம் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்காதீங்க. ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு ப்ரோக்ராமராக மாறுங்க. அது சூப்பர் க்ரோத்து.
அதுதான் growth. நீங்கள் இன்னும் 3 வருஷம் 2 வருஷம் ஆகி இன்னும் நான் மிஷின் ஓட்டிகிட்டே இருக்கிறேன்னா எதுக்கு அந்த வேலைன்னு கேட்குறேன். அதுக்கு இன்ஜினியரிங் படித்தோமா? யோசிங்கள் மக்களே, யோசிங்கள். ஓகேவா? உடனே இதுக்கு வந்து கேள கோர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறான்னா அப்படின்னு கமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் எனக்கு புரியல, மெக்கானிக்கல் இல்லையா அதனால் எந்த ப்ரொமோஷன் பண்ணல. ஒரு இன்ஜினியராக போய் வேலை செய்யுங்க. எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது முக்கியம். சார் மிஷின் ஆப்ரேட்டர் போனால் 18,000-20,000 கிடைக்கும். இதுவே நான் QC இன்ஸ்பெக்டர்னு சும்மா ஒரு மொக்க வேலைக்கு போனேன் அப்படின்னா 15,000 தான் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா பரவாயில்லைங்க ஐயா. நீங்கள் QC இன்ஜினியர் ஆர் இன்ஸ்பெக்டர், அதுதான் உங்களுடைய கேட்டகரி. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய பொசிஷனுக்காக வேலை செய்யுங்க, நாட் ஃபார் த சேலரி. புரியுதா? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. எந்த வேலையும் தப்பு கிடையாது தான், உங்களுக்கு பிடிச்சி செஞ்சா. அதனால் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் நிறையா சர்வே எடுத்ததில் நம்ம யூடியூப் சேனல் கூட சர்வே எடுத்தோம். இன்ஜினியரிங் ஏண்டா படித்தா படிக்கலையே என்னடா ஆயிருப்பேன்னா ஒரு மையம் கூட இன்ஜினியர் ஆயிருப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாமே நான் சினிமாவில் போயிருப்பேன், தென் இது அக்ரிகல்ச்சரில் போயிருப்பேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிக்காத விஷயத்தை தயவுசெய்து செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ இந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக முன்னேறலாம். உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேசியே உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அந்த ஃபீல்டுக்குள்ளே போங்க, பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தென் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது இருந்தால் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் கெஞ்சி கேட்க முடியாது. எஸ், ஏன்னா மெக்கானிக் தேவையான டெக்னிக்கல் கண்டென்ட் ப்ளஸ் நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டு தான் இருக்கிறோம். வேறு எதுவும் நல்லா போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான்